கள ஆய்வுக் குழுவினர் 234 தொகுதிகளிலும் ரகசியமாக திரட்டிய விவரங்களை மு.க.ஸ்டாலினிடம் சமர்ப்பித்தனர். அந்த அறிக்கையை படித்து பார்த்த ஸ்டாலின், இப்போதைக்கு யார் மீதும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டாம், எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு மென்மையான உத்தரவை பிறப்பித்ததாக கூறப்படுகிறது. இந்த தகவல் வெளியே கசிந்ததும் கட்சியின் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் கடும் அதிர்ச்சியும் ஆத்திரமும் அடைந்துள்ளார். நேரடியாக ஸ்டாலினிடமே தன் அதிருப்தியை கொட்டிய உதயநிதி, யார் மீதும் நடவடிக்கை எடுக்கப் போவதில்லை என்றால் பிறகு எதற்காக இந்த உயர்மட்ட குழுவை அமைத்தீர்கள்? தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் தப்பவிட்டால் அடிமட்ட தொண்டர்களின் மனநிலை என்னவாகும்? தொண்டர்களின் கருத்துக்களை தொடர்ந்து புறக்கணித்தால் அவர்கள் மீண்டும் எப்படி களப்பணிக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறீர்கள் என அடுக்கடுக்கான கேள்விகளால் தலைமைக்கு நெருக்கடி கொடுத்துள்ளதாக அறிவாலய உள் வட்டாரங்கள் கிசுகிசுக்கின்றன. இந்த தேர்தல் தோல்விக்கு மாவட்ட செயலாளர்களை விட திமுகவின் தேர்தல் வியூக குழு ஒன்றின் மீதுதான் முதன்மை காரணம் என்று 99% தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் மத்தியில் கடுமையான கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளது. வேட்பாளர் தேர்வில் தொடங்கி தொகுதிகளின் கள நிலவரம் வரை அனைத்திலும் இந்த வியூக குழு தங்களுக்கு சாதகமாக சுய லாபத்திற்காக பொய் அறிக்கைகளை தலைமைக்கு கொடுத்ததாக குற்றம் சாட்டப்படுகிறது. கள நிலவரத்தை முழுமையாக மறைத்து பணபலம் மற்றும் வேண்டியவர்களுக்கு மட்டுமே சீட் கொடுத்து இந்த டீம் தான் அடிமட்ட தொண்டர்களின் உழைப்பை உறிஞ்சி கட்சிக்கு பாதாளத்தில் தள்ளிய இந்த வியூக குழுவை உடனடியாக கலைக்க வேண்டும். இனிமேலாவது கார்ப்பரேட் நிறுவனங்களை நம்பாமல் ரத்தமும் சதையுமாக உழைக்கும் கட்சி நிர்வாகிகளின் பேச்சை கேட்க வேண்டும் என்கிற முழக்கம்தான் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள திமுக தொண்டர்களின் ஒற்றை குரலாக எதிரொலிக்கிறது. கள ஆய்வு பிரிவினர் அறிக்கையின்படி சுமார் 25க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் கட்சியின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர்களுக்கு எதிராக உள்ளடி வேலைகளிலும் துரோகங்களிலும் ஈடுபட்டது ஆவணப்பூர்வமாக தெரியவந்துள்ளது. எதிரணிக்கு ரகசியமாக நிதியுதவி செய்தது, தேர்தல் பிரச்சாரத்தில் தொய்வு காட்டியது என இவர்களின் துரோக பட்டியல் நீள்கிறது. கட்சியை காப்பாற்ற வேண்டுமானால் இந்த 25 மாவட்ட செயலாளர்களையும் உடனடியாக பதவியிலிருந்து தூக்க வேண்டும் என்பதில் உதயநிதி பிடிவாதமாக இருக்கிறார். ஆனால் ஸ்டாலினோ கட்சியின் மூத்த தலைவர்களை பகைத்துக் கொள்ள அஞ்சுகிறார். அரவணைப்பு அரசியலா அல்லது அதிரடி சுத்திகரிப்பா என்ற இந்த இருமுனை போட்டியில் திமுகவின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு அறிவாலய வட்டாரங்களில் புகைந்து கொண்டிருந்த உட்கட்சி பூசல் இப்போது அனல் பறக்கும் விவாதமாக மாறியிருக்கிறது. திமுகவின் தோல்விக்கான காரணங்களை ஆராய மு.க.ஸ்டாலின் அமைத்த 38 பேர் கொண்ட கள ஆய்வு பிரிவின் அறிக்கை தற்போது கட்சிக்குள் ஒரு பெரிய பூகம்பத்தையே வெடிக்க செய்துள்ளது. சும்மா வேடிக்கை பார்க்க மாட்டோம், பதிலடி கொடுக்க வேண்டும் என்று களமிறங்கியுள்ளார் உதயநிதி. திருவாரூர் மாவட்டத்தில் திமுக நிர்வாகி மதிவாணன் இல்ல திருமண விழா நடைபெற்றது. இந்த விழாவில் திமுக தலைவர் ஸ்டாலின் பேசுகையில், நாட்டில் இன்று ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது. ஒரு பக்கம் மின்வெட்டு, மறுபக்கம் மேட்டூர் அணை உரிய நேரத்தில் திறக்கப்படவில்லை. திமுக ஆட்சியின் போது குறித்த மேட்டூர் அணை திறக்கப்பட்டது. இதையெல்லாம் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கமாக சட்டசபையில் பேசினார். அதற்கு முதல்வர் விஜய் பதிலளிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் முதல்வர் விஜய், உங்க அப்பாவை காணோம் என்று பதிலளித்துள்ளார். அப்பாவை அங்க தேடாதீர்கள், இந்த ஸ்டாலின் மக்கள் மனதில் பதிந்திருக்கிறேன். நீங்கள் தேடும் இடத்தில் நான் இருக்க மாட்டேன். மக்கள் தேடும் இடத்தில்தான் முதல் ஆளாக நிற்பேன். சட்டசபையில் நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் மனதில் உள்ளேன். நான் அரசியலுக்கு வந்து 60 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த 60 ஆண்டுகளும் மக்களோடு மக்களாகவே இருக்கிறேன். ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்காக பணியாற்றுவேன் என்று ஸ்டாலின் பேசியுள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் நான் செய்ததைப் போல் வேறு யாரும் ஆய்வில் ஈடுபட்டிருக்க மாட்டார்கள். கோட்டையில் உள்ள மகளிர் உரிமை தொகை, நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன் திட்டத்தின் கோப்புகளில் என்னுடைய கையெழுத்து இருக்கும். அங்கு ஸ்டாலின் தான் இருக்கிறார். அதனால் கோட்டையிலும் இருக்கிறேன். மகளிர் உரிமை தொகை இருக்கும் வரை ஸ்டாலின் இருப்பான். திமுக கூட்டணியிலிருந்து யாரையும் நாம் வெளியேற்றவில்லை. அவர்களாகவே வெளியேறுகிறார்கள். நாம் ஒன்றும் சொல்ல முடியாது. அதுதான் என்னுடைய கடமை. ஆனால் மக்கள் திமுகவுக்கு கூட்டணியே தேவையில்லை என்கிறார்கள். விரைவில் அதனை நிச்சயம் பரிசீலிப்போம் என்று ஸ்டாலின்